Experience 10 days of Grand Europe trip with GT Holidays, South India's #1 travel brand. எங்க அப்பா எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு 10 நாளுக்கு முன்னாடி தான் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எதையுமே சொல்ல எனக்கு ஒரு பயம், பிகாஸ் திருப்பி ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு sometimes physical abuse, sometimes mostly I guess emotional abuse, mental abuse இந்த மாதிரி இது of course கேட்குறதுக்கு யாரும் இல்லை. And first few days of marriageல இருந்தே there was a problem because he was சட்டுன்னு கோவம் வந்துடும் and he'll become violent. உங்கள் அம்மா வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்க, நீ அவங்க கூட போறியா? எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா 14 மாதம் ஆயிடுச்சு, என்னெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்கன்னு தெரில. லைஃப் வந்து வெறும் கல்யாணத்திலே எல்லாம் முடியறதில்ல, அது இட்ஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். பீயிங் அ சிங்கிள் மதர் வாஸ் நாட் தட் டிஃபிகல்ட். அவள் விகடன் வியூவர்ஸ்க்கு வணக்கம். என் பேர் பீனா போவாஸ். ஒரு பள்ளி தாளாளராக இருக்கேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆஸ் அ சிங்கிள் மதர் பற்றி பேச போகிறேன் இப்போது. நான் வளர்ந்தது இங்கே சென்னை, படித்ததும் சென்னை. அண்ட் பேச்சுலர்ஸ் டிகிரி சைக்காலஜி, அப்புறம் மாஸ்டர்ஸ் டிகிரி சைக்காலஜி எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அரேஞ்ச் மேரேஜ் தான் இருந்துச்சு. அண்ட் கல்யாணங்கிறத பற்றி இருக்கிற எதிர்பார்ப்புகள் தான் ஐ திங்க் த பிக்கெஸ்ட் மிஸ்டேக் நம்ம த விமென் ஹியர் இன் இந்தியா. என்னெல்லாமோ எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு, பட் தென் ஒன்றும் அதன்படி நடக்கலை. ஸோ கல்யாணம் ஆயிட்டு கொஞ்ச நாள்லேயே அமெரிக்காவுக்கு போயிட்டேன். என் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அபவுட் மேரேஜ்னு பார்த்தா டிப்பிக்கல் ஒரு இந்தியன் கேர்ள் மாதிரி தான். அப்படியே கல்யாணம் ஆகிட்டு அப்புறம் அப்படியே போய் ஹஸ்பண்ட் கூட இருந்து அவருக்கு எல்லாம் பண்ணி சமைச்சு போட்டு, அப்புறம் பிள்ளைங்க ஒரு ஃபேமிலியாக இருக்கும், இன்லாஸ் கூட நல்லா ஃப்ரெண்ட்லியாக நல்லா இருக்கும், அப்படி இப்படி எல்லாம் என்னெல்லாமோ அப்படிலாம் இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக எல்லாம் உல்ட்டாவாக வேறு மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் ஸோ அண்ட் ரொம்ப ஒரு தனிமையாக போயிடுச்சு. அங்கே அமெரிக்காவுக்கு போனதுலேருந்து ஒரு தனியாகவே இருந்தாச்சு. அண்ட் ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட என்கரேஜ் பண்ணல என் ஹஸ்பண்ட். சம்டைம்ஸ் ஃபிசிக்கல் அப்யூஸ், sometimes mostly I guess emotional abuse, mental abuse இந்த மாதிரி இது of course கேட்குறதுக்கு யாரும் இல்லை. அண்ட் the typical Indian girl இது வந்து யூ யார்கிட்டையும் சொல்கிற ஒரு அந்த தைரியம் இருக்கிறது இல்லை. அண்ட் ஆல்சோ சொன்னால் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வருமோ அந்த மாதிரி சில பயங்கள். அண்ட் ஆக்சுவலாக எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு 10 நாளுக்கு முன்னாடி தான் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எதையுமே சொல்ல எனக்கு ஒரு பயம், பிகாஸ் திருப்பி ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு பயம். அண்ட் அப்படியே 13 வருஷம் போச்சு. நடுவில் ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் என் சன் பிறந்தான். ஸோ தட் வாஸ் another experience. First few days of marriageல இருந்தே there was a problem because he was சட்டுன்னு கோவம் வந்துடும் and he'll become violent. So that was his problem. And then psychology studentனால there is a tendency to see அது எதனால அப்படி வருது அப்படிங்கிறத ரொம்ப அனலைஸ் பண்ண தோணும், பிகாஸ் ஆஃப் த சைக்காலஜி பேக்ரவுண்ட். ஸோ யூனோ அதை உடனே ஹிஸ் சைல்ட்ஹுட் அதனால தான் இப்படி அப்படி இப்படின்னு எக்ஸ்கியூசஸ் நானே கொடுத்துப்பேன். தட் அதனால தான் இப்படி இருக்கும் அப்படி இப்படின்னு இது பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டு என் சன் பிறந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இந்த கோவங்கள், இந்த violence, everything escalated, கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆயிடுச்சு ஆஃப்டர் he was born. ஸோ அவனுக்கு ஒரு 6 வயசு இருக்கும் போது தான் ஐ ரியலைஸ்ட் இப்படி நம்ம பொறுத்து போயிட்டுருக்கிறதுல ஒரு அர்த்தம் இல்லை. அண்ட் என் பையன் இந்த மாதிரி ஒரு
சுச்சுவேஷன், இந்த மாதிரி டென்ஸ் ஒரு சுச்சுவேஷனில் வளரக்கூடாது. அண்ட் அல்லனா அப்புறம் திருப்பியும் என் ஹஸ்பண்ட் மாதிரியே இன்னொரு பையனை வளர்த்து விடுற மாதிரி இருக்கும். ஸோ I decided to leave. சிங்கப்பூரில் ஒரு கான்ட்ராக்ட் ஜாபுக்காக he had to go there. ஸோ அதனால் நாங்கள் 3 பேருமே போயிருந்தோம். அண்ட் அப்போ தான் அந்த ஒரு நாள் திடீர்னு சரி போதும், இனிமேல் தனியாக போயிட வேண்டியது தான் அப்படின்னு அப்பாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ அப்பாவும் உடனே பேக் பண்ணிட்டு வந்துடு அப்படின்ட்டாங்க. ஸோ அன்னைக்கு தான் அந்த என் ஹஸ்பண்ட் கால்ஃப் விளையாட போயிருந்ததுனால ஒரு 5 மணி நேரம் கேப் கிடச்சிச்சு எனக்கு. அண்ட் எனக்கு சொந்தக்காரங்க ஒருத்தவங்க அவங்களும் வந்தாங்க. காரில் வந்து எனக்கு தேவையான எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு we went to the airport and ஒரு ஃப்ளைட் எடுத்து இங்கே வந்துட்டோம். அண்ட் பட் அஃப்கோர்ஸ் பின்னாலே அவர் வந்தார், நெக்ஸ்ட் மார்னிங்கே வந்துட்டார். அண்ட் ஒன்றுமே நடக்காத மாதிரி, இதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லாத மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தார். ஸோ எனக்கு இங்கே இருக்கிறதும் ஒரு ஐ திங்க் ஒரு இதனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல அப்படின்னு ஐ டோல்ட் மை ஃபாதர். ஸோ அப்பா சொன்னாங்க, சரி ஒரேடியாக அமெரிக்காக்கே திருப்பி போயிருங்க, பிகாஸ் யூஆர் ஆல் அமெரிக்கன் சிட்டிசன்ஸ். ஸோ அங்கே போய் லீகலாக என்ன செய்யணுமோ அதை செய்திடலாம் அப்படின்னு. ஸோ வெரி நெக்ஸ்ட் டே என் சன்னை கூட்டிகிட்டு அமெரிக்காவுக்கு போயாச்சு. பட் த திங் இஸ், எனக்கு வீட்லேயே இருந்து தான் பழக்கம். அப்படி ரொம்ப எல்லாருக்கிட்டையும் போய் பேசி ரொம்ப ஸ்மார்ட்டான எல்லா திங்ஸ் எல்லாம் செய்கிறது, அந்த மாதிரிலாம் இன்னும் அந்த பழக்கம் இல்லை இது வரைக்கும். ஸோ வீட்லேயே பொத்தி வச்சதுனால. அண்ட் ஸோ இது ஒரு பெரிய ஒரு புது அனுபவம். ஏன்னா லாயர்ஸ்கிட்ட பேசணும், ஜட்ஜுக்கிட்ட பேசணும், இந்த மாதிரி லாட் ஆஃப் நியூ திங்ஸ். அண்ட் அதுக்கு என் சித்தப்பா அங்கே ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். அண்ட் பட் ஜட்ஜ் என்ன சொன்னார்னா, இப்போது திருப்பி எல்லோரும் சிங்கப்பூருக்கு போங்க, அங்கே வேலை முடிகிற வரைக்கும் அங்கேயே இருங்க, தனித்தனியாக அப்பார்ட்மெண்ட்டில் இருங்க, அண்ட் அவர் எல்லா எக்ஸ்பென்சஸும் பார்த்துப்பார் அப்படின்னு. ஸோ திருப்பி போகிற டைமில் தான் அந்த ட்வின் டவர்ஸை வந்து பாம்பு பண்ணாங்க, அந்த செப்டம்பர் 11th. ஸோ நான் போக வேண்டிய நாள் இப்படி ஆனதுனால ஒரு நெக்ஸ்ட் 2 வீக்ஸுக்கு எல்லா ஏர்போர்ட்ஸையும் மூடிட்டாங்க. அண்ட் ஐ couldn't go back. அண்ட் என் பையனை போய் பார்க்கவும் முடியல அதனால். அண்ட் he had gone back with his father. ஸோ அது ஒரு பெரிய ஒரு கேப் வந்துச்சு. And then the judge of course said you have to go back. And so சிங்கப்பூர் திருப்பி போய் அங்கே திருப்பி இன்னும் 1 வருஷம் தனியாகவே இருந்து, ஈவன் பாதி நாள் என் கூட இருப்பான், பாதி நாள் என் பையன் ஃபாதர் கூட இருப்பான். ஸோ அப்படி போச்சு. அண்ட் இட் வாஸ் அப்போல்லாம் கொஞ்சம் நாட் தட் ஈஸி. ஏன்னா மை ஹஸ்பண்ட் இஸ் நாட் த ஈஸியஸ்ட் பர்சன் டு லிவ் வித். அண்ட் எங்கெல்லாம் கஷ்டம் கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் he was trying to give me a hard time. சில நேரம் என் பையனை போய் பிக்கப் பண்ண விடுறதில்ல, பார்க்க விடுறதில்ல, இந்த மாதிரி சில things. And suddenly one day he packed and he returned to the US. ஸோ நான் அப்படியே என் திங்ஸ் எல்லாம் அப்படியே அப்பார்ட்மெண்ட்டில் போட்டுட்டு நானும் திருப்பி I flew back to the US. But யூஎஸில் வந்து we had a house. அதனால் அவர் அந்த வீட்டிலே போய் இருந்துட்டார். பட் எனக்கு வீடு இல்லை இப்போ போகிறதுக்கு. ஸோ எங்கள் பழைய பக்கத்து வீட்டு ஒரு கப்பல் இருந்தாங்க, அவங்க வீட்டில் தான் போய் நான் இறங்கினேன். அண்ட் வெரி ஸ்வீட்டாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அவங்க. ஒரு நெக்ஸ்ட் ஒரு 3 வீக்ஸுக்கும் என்னமோ அவங்க வீட்டில் தான் நான் இருந்தேன். அண்ட் என் பையனை போய் பார்த்துட்டு அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு இட் வாஸ் வெரி டஃப். ஏன்னா எனக்கு டிரான்ஸ்போர்ட்டும் கிடையாது, வேலையும் கிடையாது, வீடும் கிடையாது. அண்ட்
இவ்வளவையும் சமாளிச்சுட்டு கோர்ட் கேஸ் அட்டென்ட் பண்ணணும். அண்ட் என்னமோ அப்படி இப்படின்னு போச்சு. அண்ட் தென் த ஜட்ஜ் ஃபைனலி செட், சரி அப்பாவுக்கு தான் நல்ல வேலை இருக்குது, நல்ல வீடு இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, அதனால் பையன் வந்து மெயினாக அப்பா கூட இருக்கட்டும், அப்பப்போ கொஞ்ச நாள் அம்மா கிட்ட போட்டோம் அப்படின்னு. அண்ட் எனக்கு அது தாங்கவே முடியல. பிகாஸ் திருப்பியும் என் பையன் அதே மாதிரி வளர்ந்து வருவான். அண்ட் இது இந்த தனியாக வந்த அர்த்தமே இல்லாதபடி ஆயிரும் அப்புறம் அப்படின்னு, இது எப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைம், இந்த ஜாயிண்ட் கஸ்டடியே எனக்கு தேவையில்லைங்கிற மாதிரி அவர் வந்து தூக்கிட்டே ஓடிட்டார். ஸோ ஐ கம்ப்ளைன்ட் டு த போலீஸ். தென் ஃபைனலி ஒரு 2 months later we found out that he was in Malaysia. அண்ட் மலேசியாவிலேருந்து அவர் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக, ஏன் எல்லோரும் என்ன தேடுறீங்க, எல்லோரும் என்ன, நான் எல்லாம் சொல்லிட்டு தானே வந்தேன், எனக்கு பெர்மிஷன் கொடுத்தனால தான் நான் என் பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படி இப்படின்னு. ஸோ he had a forged document saying that நான் வந்து பெர்மிஷன் கொடுத்து அந்த பிள்ளைய அவர் கூட்டிகிட்டு போன மாதிரி ஒரு டாக்குமெண்ட். அண்ட் எல்லாம் forged of course. அண்ட் ஸோ நான் உடனே அங்கேருந்து மலேசியாவுக்கு போகலை அந்த நேரம். முதல்ல ஐ தாட் கோர்ட்டில் போய் சோல் கஸ்டடி வாங்கணும், அது முக்கியம்னு எனக்கு தோணுச்சு. இந்த ஜாயிண்ட் கஸ்டடிலாம் சரிப்பட்டு வராதுன்னு அது ஒரு ரொம்ப மாதம் ஆச்சு அது டு கெட் தட் டன். தட் இஸ் இப்படி லா பிரேக் பண்ணி he has taken the child அப்படிங்கிறது, that was a big thing. So because of that he lost custody of the child. So the judge gave me sole custody. ஸோ அந்த பேப்பர் ஒர்க் வந்ததுக்கப்புறம் தான் நான் அமெரிக்காவிலேருந்து திருப்பி இந்தியாவுக்கு வந்தேன். இந்தியாவில் இருந்து இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி மலேசியாவுக்கு போய் என் பையனை கலெக்ட் பண்ணுறது, அது தட் வாஸ் அ பிக் ப்ராசஸ். பிகாஸ் எனக்கு மலேசியாலேயும் யாரும் தெரியாது, ஐ ஸ்டில் didn't have an income. And my father was helping as much as he could. And அவங்களுக்கும் பாவம் வயசும் ஆச்சு அந்த டைமில். அண்ட் பட் மலேசியாலேயும் அப்படியே ஏஞ்சல்ஸ் மாதிரி 2-3 பேர் முன்னுக்கு வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க வீட்டில் இடம் கொடுத்து என்னை இருக்க வச்சு, அண்ட் லாயர்ஸ் கண்டுபிடிச்சி இதெல்லாம் பண்ணோம். ஸோ எல்லாம் ரெடியாக இருக்கிற நேரம் என் லாயர் ஹேட் அன் ஆக்சிடெண்ட். அவர் அப்புறம் வெஜிடபிள் மாதிரி ஆயிட்டார், அப்படியே அசையாமல் அப்படியே ஒரு வீல் சேரில் உட்காந்து அப்படி ஆயிட்டார் அவர். ஸோ தென் திருப்பி இன்னொரு லாயர் கண்டுபிடிச்சோம். அண்ட் இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு தென் ஃபைனலி ஐ ஹேட் த பேப்பர் ஒர்க். இவனை போய் கூட்டிகிட்டு வந்துடலாம், ஆனால் எங்கே போய் அவனை கூட்டிகிட்டு போகிறதுன்னு there was a problem. ஸ்கூலுக்கு ஒரு நாள் போனேன். ஸோ பை திஸ் டைம் எனக்கு ஒரு 14 months ஆயிடுச்சு since I had last seen my son. And we went to school and அந்த பேப்பர் ஒர்க்கை கொண்டு போய் காமிச்சோம் பிரின்ஸிபல்கிட்ட. பிரின்ஸிபல் பயந்துட்டாங்க, இந்த மாதிரி எங்கள் ஸ்கூல்லலாம் நடந்ததே இல்லை. நான் வந்து அப்போ அவங்க அப்பாட்ட சொல்லணுமே இவனை கூட்டிகிட்டு போகிறதுனா. சார் சரி, நீங்கள் இப்போது அவங்க அப்பாட்ட சொன்னீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் ஆயிரும். இங்கே வந்து ஒரே ட்ராமா, மற்ற பிள்ளைங்க எல்லாருமே அஃபெக்டட் ஆவாங்க. ஸோ நீங்கள் பேப்பர் ஒர்க் படி நான் கூட்டிகிட்டு போகிறேன், அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. And then they brought my son down. So the psychologist brought him down. And அவன்கிட்ட கேட்டாங்க, உங்கள் அம்மா வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்க, நீ அவங்க கூட போறியா? எனக்கு ரொம்ப பயம். ஏன்னா 14 மாதம் ஆயிடுச்சு, என்னெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்கன்னு தெரில, இவன் எப்படி வளர்ந்து வந்திருக்கான்னு தெரில. ஸோ ஒன்றுமே தெரியாமல் அப்படி போய் நின்று அப்படியே வெயிட்டிங். அவன் மெதுவாக ஷையாக அப்படி டேர்ன் பண்ணி என்னை பார்த்தான். அம்மா கூட போறியா நீ அப்படின்னா சரி, ஓகே, தட்ஸ் இட். ஸோ தென் தே செட் ஓகே, யூ கேன் டேக் ஹிம். ஸோ அவனை கூட்டிகிட்டு அந்த எனக்கு தெரிஞ்ச யாரோ அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டோம். அப்புறம் 2 வாரம் தலைமறைவாக ஆயிட்டோம், எங்கேயுமே வெளியே வரக்கூடாது அப்படின்னு மறைஞ்சிட்டோம். அண்ட் தென் அஃப்கோர்ஸ் இவங்க அப்பாவை கூப்பிட்டு இப்படி அவங்க அம்மா வந்து
பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டாங்க அதெல்லாம் சொல்லி திருப்பி இன்னொரு கேஸ், இது ஒரு மலேசியாவில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கேஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ யார்கிட்ட கொடுக்கறது இந்த பிள்ளைய அப்படின்னு. ஸோ தட் கேஸ் ஸ்டார்டட். அண்ட் அது கொஞ்சம் மாதம் போச்சு. நான் வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள்ஸ் ஹவுசஸில் ஐ வாஸ் ஸ்டேயிங். லாயர் வீடு, லாயருடைய அசிஸ்டண்ட் வீடு, அப்புறம் எங்கெல்லாமோ அது ஒருத்தருமே எனக்கு தெரியாது, பட் தெரியாத இடத்துலலாம் எனக்கு இருக்க இடம் கொடுத்தாங்க. அண்ட் இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் அப்பா அம்மாவும் வந்திருந்தாங்க அந்த இடத்துக்கு, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் ஸோ ஃபைனலி அந்த மலேசியன் கோர்ட்டில் த ஜட்ஜ் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. இது இப்போ யாரை நம்புறது, எங்கே யார்கிட்ட பிள்ளைய கொடுக்கறதுன்னே அவங்களுக்கு தெரியல. அண்ட் அமெரிக்கன் கான்சுலேட் ஆல்சோ எவ்ரி கோர்ட் ஹியரிங் அவங்களும் வந்து உட்காந்து கேட்பாங்க வாட்ஸ் ஹேப்பனிங், பிகாஸ் நாங்கள் 3 பேருமே அமெரிக்கன் சிட்டிசன்ஸ். பட் தே வில் நாட் இன்டர்ஃபியர் பட் தே வில் பி லிஸ்னிங். ஸோ இப்படி இருக்கும்போது தென் த judge finally said, சரி இது வந்து என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல, அதனால் நான் வந்து அந்த பிள்ளையை கூப்பிட்டு நான் தனியாக கேட்க போகிறேன், யார் கூட அவனுக்கு இஷ்டமோ அந்த இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ அப்படி சொல்லிட்டு தென் it was in my son's hands. Next day கோர்ட்டில் வந்து நாங்கள் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்தோம், வெயிட்டிங் ஃபார் த டைம். அண்ட் அதையும் அந்த ஒளிஞ்சிருந்த இடத்தையும் கண்டுபிடிச்சி அவர் வந்துட்டார், த ஃபாதர். அண்ட் ஹீ கேம் அண்ட் என் சன்னை கூப்பிட்டு குவைட்டாக ஹீ விஸ்பர்ட், என்னமோ எப்போதுமே பயமுறுத்துவார் அவர் என் பையனை. ஏதாவது தட் இஸ் நான் சொல்கிறபடி நீ கேட்கலன்னா நான் உங்கள் அம்மாவை கொன்னுருவேன் அல்லது உன் நாயை கொன்னுருவேன், இதெல்லாம் தான் யூஸ்வலாக சொல்கிறது. ஸோ அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி எதையோ மிரட்டி வச்சுட்டு ஜட்ஜ் வந்து இப்படி கேட்பாங்க, நீ இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு மிரட்டி அவன்கிட்ட சொல்லி அனுப்பி வச்சார். ஸோ இவனும் வந்தான், பாவம் பயங்கர பயந்தான் அவனுக்கும். அவனுக்கு என்ன அப்போது 8 வயசுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜட்ஜ் வந்து கூப்பிட்டாங்க இவனை தனியாக சேம்பரில் பேசுகிறதுக்கு. அண்ட் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. உள்ளே போகும்போதே இவன் வந்து அவனுடைய அப்பாவை பார்த்துட்டு தம்ஸ் அப் சைன் இப்படி காமிச்சிட்டு போனான். அண்ட் ஐ வாஸ் திங்கிங், ஐயோ இது என்னடா இது, அப்பா கிட்ட தம்ஸ் அப் சைன் காமிச்சிட்டு போகிறான் அப்படின்னா அவ்வளோதானே நம்ம அப்படின்னு நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இவன் உள்ளே போனான். அப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து வெளியே வந்தான். வெளியே வரும்போதும் அவங்க அப்பாவை பார்த்துட்டு அப்படியே கையை காமிச்சிட்டு வந்தான். அண்ட் பின்னாலே அந்த லாயர்ஸ் வந்தாங்க. லாயர்ஸ் வந்து அந்த ஃபாதர்கிட்ட சொன்னாங்க, அவன் உள்ள ஜட்ஜ் கிட்ட அவங்க அம்மா கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம். We left and we got back to the US and here my husband, he didn't know what happened. திடீர்னு பார்த்தா நாங்கள் 2 பேருமே மிஸ்ஸிங். and but there's nothing he could do because அங்கே அமெரிக்காவுக்கும் he can't come, ஏன்னா அங்கே he was a wanted man. So he couldn't come there. Then I started my life as a single mother, and for the next 5 years படிக்க ஆரம்பித்தேன், அப்புறம் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். and my son was in school and actually அதுக்கப்புறம் it became so much easier. Being a single mother was not that difficult, and because I didn't have to deal with the tension of being with the husband or all the court cases, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் everything else was much easier after that. படிக்கிறதுலேருந்து வேலைக்கு போகிறது, இவனை பார்த்துக்கிறது எல்லாமே it was a great experience. அப்பா இங்கே ரொம்ப சிக்கானதுனால I moved back here to be with him. ஸோ என் சன் வந்து ஆக்சுவலாக கிளாஸ் 8லேருந்து இங்கே அமெரிக்காலேருந்து வந்து இங்கே இந்தியாவில் படிக்க ஆரம்பித்தான். ஸோ இங்கேயும் நல்லா அட்ஜஸ்ட் ஆகிட்டான். He had the luxury of growing up with Tata and Paati. So it was a great experience for him. And as a single mother, நான் பெருசாக ஒன்றும் ட்ரபிள்ஸ் ஃபேஸ் பண்ணதே இல்லை. நான் அப்படி ட்ரபிள் எக்ஸ்பெக்ட் பண்ணதும் இல்லை,
எனக்கு அந்த மாதிரி ட்ரபிள் வந்ததும் இல்லை. அண்ட் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி, எவ்ரிவேர் எனக்கு அப்படி நான் சிங்கிள் ஆயிட்டனே, நான் எப்படி ரேஸ் பண்ணுவேன், அப்படி இப்படிலாம் எனக்கு ஒரு நாளும் தோணுனதும் இல்லை. அது ஒரு ப்ராப்ளமாகவே யோசித்ததும் இல்லை. இப்போது மை சன் வந்து இப்போ 27 வயசாச்சு அவனுக்கு. அண்ட் எல்லாம் படித்து இப்போ முடிச்சுட்டு ஹீஸ் ஒர்க்கிங் இன் அமெரிக்கா. ஃபார் த மேரேஜ் டு ஒர்க் டெஃபினட்டாக எஸ், அடிக்கடி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அது இதுன்னு. பட் அது ஒரு 100% எஃபர்ட் போட்டு அது சரியாகிற மாதிரியும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது, ஆனால் நான் பிள்ளைங்களுக்காக இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்கிறதுலலாம் அர்த்தமே இல்லை. எந்த பிள்ளைக்கு அது ஒரு அட்வான்டேஜ் டு லிவ் இன் அ சிச்சுவேஷன் லைக் தட்? ஒரு டென்ஷனோ, ஒரு பயமோ, இப்படி உள்ள ஒரு அட்மாஸ்ஃபியரில் எந்த பிள்ளையும் வளரக்கூடாது. தட் இஸ் ராங் ஃபார் அஸ் டு சே என் பிள்ளைக்காக நான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறது. தட் இஸ் நாட் ரைட். ஸோ you put in your effort. என்னெல்லாம் ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணி மேக் இட் ஒர்க். இஃப் இட் டஸ் நாட் ஒர்க், don't spend any more time on that. So it's best that you move on, because life வந்து வெறும் கல்யாணத்திலேயே எல்லாம் முடியறதில்ல. அது இட்ஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். கல்யாணத்துக்கு முந்தி கட்டாயம் நல்லா படித்து ஒரு வேலைக்கு வந்து ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட்டாக they have to function before they get married. So that way ஒரு சப்போஸ் they have to go, ஒரு தனியாக போகணும்னு ஒரு நிலைமை வந்தாலும் அந்த ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் எனி woman. So that is important. கட்டாயம் you have to be financially independent, and please don't stay saying that it's for the children. It is not for the children. நீங்கள் வந்து ஒருவேளை பயத்தினால நீங்கள் அங்கே இருக்கலாம். சொசைட்டி என்ன சொல்லும், ஃபேமிலி என்ன சொல்லும், இவங்க அவங்க, அது அந்த மாதிரி பயத்தில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் சும்மா அதை வந்து பிள்ளைங்களுக்காகன்னு சொல்லி அதை டோன்ட் ஃபூல் யுவர் செல்ஃப். ஸோ ப்ளீஸ் லீவ் if you are not in a good marriage, and be financially independent, and that's the best thing you can do for your child. Give them a stress-free, happy environment, and you'll be the best mother that you can be. Experience 10 days of Grand Europe trip for easy EMI of Rs 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand.